அதனாலதான் விநாயகன். அந்த விநாயக பெருமான் ஆவணி மாதம் சுக்கிலபக்ஷம் சதுர்த்தி திதியிலே அவர் அவதாரம் செய்தார். அவருடைய அவதார நாளை நாம் விநாயக சதுர்த்தி திருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்து மக்கள் கட்சி நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் கொடைக்கானலில் செய்தியாளர்களை சந்தித்து கருத்து தெரிவித்தார். விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்த அவர், தமிழகத்தில் 25,000 இடங்களில் விநாயகர் சதுர்த்தி சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். கொடைக்கானல் மற்றும் ஊட்டியில் சுற்றுலா மேம்பாட்டை பெரிதும் வலியுறுத்தி இ-பாஸ் நடைமுறையால் பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்றும் நடைபாதை பணிகள் முறையாக நடைபெறவில்லை என்றும் விமர்சித்தார். அரசியல் பிரச்சினைகள் தொடர்பாக பேசும்போது திமுகவை விமர்சித்த அவர், தமிழக வெற்றி கழகம் அரசியல் கட்சி அல்ல, அது திமுகவின் ஏ டீம் என கூறினார். தவேகா மாநாடு ரசிகர்கள் மாநாடு மட்டுமே, அது அரசியல் மாநாடு அல்ல என்றும், விஜய் நடத்திய மாநாடு எப்படி நடக்கக்கூடாது என்பதற்கான எடுத்துக்காட்டு என்றும் விமர்சித்தார். பிஜேபி அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். தவேகா பிஜேபியுடன் சேருமாயினும் ஆதரிப்போம் என்றாலும் தற்போது தவேகா கிறிஸ்துவ முஸ்லிம் ஆதரவு பெற்ற கட்சியாக இருப்பதாக கூறி கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார். திமுக மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த அவர், அரசின் ஒருபுற சார்பான செயல்பாடு, தூய்மை பணியாளர்கள், தற்காலிக ஆசிரியர்கள் உள்ளிட்ட பிரச்சனைகளில் நடவடிக்கை இல்லை என்றும் கூறினார். மேலும் பாமகவில் உள்ள உட்கட்சி பிரச்சனைகள், திருமாவளவன், விசிகா மற்றும் விடுதலை சிறுத்தைகள் குறித்தும் கடுமையான விமர்சனங்களை தெரிவித்தார். இசை மேதை வைரமுத்துவின் கருத்துகள், பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்காததையும் விமர்சித்த அவர், இந்த அரசு கிறிஸ்துமஸ் வாழ்த்து கூறினாலும் இந்து பண்டிகைக்கு வாழ்த்து கூற மறுப்பதாக குற்றம் சாட்டினார். முடிவில் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வர வேண்டும், ஊழல் மற்றும் போதை தடுக்கும் ஆட்சி அமைய வேண்டும் எனவும் தெரிவித்தார். பேட்டிக்கு பின் நாயுடுபுரத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தீபாராதனை செய்தார்.